வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா பெரும்பாலும் யாருமே சரியா பேசாத ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். பிரசவத்துக்கு அப்புறம் பாத்ரூம் போறதுல இருக்கிற சவால்களையும் அதை எப்படி தைரியமா சமாளிக்கிறதும் தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்லயே சொல்லிடுறேன், அந்த பயம் ரொம்பவே உண்மையானது. நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கும், அது ரொம்பவே இயல்புதான். ஆனா இங்க சொல்ற மாதிரி அந்த பயத்தோடயே நீங்க வாழ வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பயத்தை சயின்ஸ் வச்சு எப்படி ஜெயிக்கலான்னு ஒரு வழி இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த பயம் எதுக்கு வருது? இது வெறும் மனசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. பிரசவத்துக்கு அப்புறம் நம்ம உடம்புல ஏற்படுற சில தற்காலிகமான மாற்றங்களால தான் இது வருது. அது என்னென்ன மாற்றங்கள்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த உள்ளூர் பூகம்பம்னு சொல்றது ரொம்ப கரெக்டான ஒரு உதாரணம். அதாவது டெலிவரி அப்போ உங்க இடுப்பு பகுதிக்கு ஏற்படுற அந்த அதிர்ச்சியில அங்க இருக்கிற நரம்புகளும் தசைகளும் கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்யாம போயிடும். ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். ஆனா ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தற்காலிகமானது தான். சோ இதனால ரெண்டு பெரிய பிரச்சனைகள் வருது. ஒன்னு, நம்ம சிறுநீர் பை ஒரு காத்து போன பலூன் மாதிரி உணர்ச்சியே இல்லாம ஆகிறது. இன்னொன்னு, குடலியக்கம் ஒரு ஸ்டார்ட் ஆகாத இன்ஜின் மாதிரி நின்னு போறது. இது ஏன் இப்படி ஆகுதுன்னு பார்க்கலாமா? இந்த சிறுநீர்ப்பை பிரச்சனைக்கு மெடிக்கலா ஒரு பேர் இருக்கு, நியூரோபிராக்சியா. பேரை கேட்டு பயப்படாதீங்க, இது ஒரு நோய் கிடையாது. குழந்தையோட தலை வெளியே வர்றப்போ அந்த இடத்துல இருக்கிற நரம்புகளை அழுத்துறதால அந்த நரம்புகள் கொஞ்ச நேரத்துக்கு ஷாக் ஆயிடும், அவ்வளவுதான். அதனாலதான் உங்க பிளாடர் ஃபுல்லா இருந்தாலும் பாத்ரூம் போகணுங்கிற சிக்னல் மூளைக்கு போகாது. சரி, அடுத்தது குடல் இயக்க பிரச்சனை. நமக்கு இருக்கிற அந்த தையல் பிரிஞ்சிடுமோங்கிற பயம் இருக்கே, அது சாதாரண விஷயம் இல்ல. அந்த பயத்தினால நமக்கே தெரியாம நம்ம உடம்பு அந்த பகுதியை ரொம்ப டைட்டா இறுக்கி பிடிச்சுக்கும். இதுக்கு பேர் தான் கார்டிங் ரிஃப்ளெக்ஸ். அதாவது நம்ம மனசு உடம்ப கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க நினைச்சா கூட அந்த தசைகளை ரிலாக்ஸ் பண்ண முடியாது. பாருங்க, மனசுக்கும் உடம்புக்கும் எவ்ளோ பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு. ஓகே, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ முக்கியமான கட்டம், இதுக்கான தீர்வு என்ன? பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான சயின்டிஃபிக்கான ஆக்ஷன் பிளான் இருக்கு. உங்க கண்ட்ரோல திரும்ப உங்க கைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 6 ரூல் புரோட்டோகால் இருக்கு. ரூல் நம்பர் 1, 6 மணி நேரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெலிவரி ஆனதுக்கு அப்புறமோ இல்ல யூரினரி கேத்தட்டர் எடுத்ததுக்கு அப்புறமோ நீங்க கட்டாயமா 6 மணி நேரத்துக்குள்ள யூரின் போயே ஆகணும். இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே இல்ல. இது ஒரு மெடிக்கல் ரூல். சரி, யூரின் வரமாட்டேங்குது, என்ன பண்றது? சில சமயம் நம்ம பிளாடர் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணும். அதை வேலை செய்ய வைக்க சில சிம்பிள் ட்ரிக்ஸ் இருக்கு. ஒன்னு, பக்கத்துல இருக்கிற தண்ணி குழாய திறந்து விடுங்க, அந்த சத்தம் கேட்கட்டும். 2, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணிய அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணலாம். 3, ஒரு ஸ்ட்ரா எடுத்து தண்ணியில வச்சு பபிள்ஸ் ஊதலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி வேலையை ஈஸியாக்கும். ரூல் நம்பர் 2, நீங்க டாய்லெட்ல உட்காரும் முறை. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ல 90 டிகிரில உட்காரும்போது அது நம்ம பெருங்குடல்ல ஒரு கார்டன் ஹோஸ மடக்கி வச்ச மாதிரி பண்ணிடும். தண்ணி சரியா போகுமா? போகாது. ஆனா அதுவே உங்க காலுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு கொஞ்சம் குந்துற மாதிரி பொசிஷனுக்கு வந்தீங்கன்னா அந்த மடிப்பு நேராகிடும். மோஷன் போறது ரொம்ப ரொம்ப சுலபமாயிடும். அடுத்தது இந்த ஸ்பிளிண்டிங் டெக்னிக். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த தையல் பிரிஞ்சிடுமோங்கிற பயத்தை போக்க இது ஒரு சூப்பரான வழி. ஒன்னும் இல்ல, நீங்க மோஷன் போகும்போது ஒரு திக்கான மெட்டர்னிட்டி பேடை எடுத்து உங்க தையல் இருக்கிற இடத்துக்கு எதிரா நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. இப்படி பண்றது அந்த இடத்துக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் தைரியத்தையும் கொடுக்கும். ரூல் நம்பர் 3, இது ஒரு சூப்பர் கூட்டணி. தண்ணியும் நார்ச்சத்தும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி, கூடவே 30 கிராம் ஃபைபர். இது ரெண்டும் சேர்ந்தானா உங்க மோஷன் நல்லா சாஃப்டா ஈஸியா வெளியே வரும். ஒன்னு இல்லாம இன்னொன்னு வேலை செய்யாது. ரூல் நம்பர் 4, ஒருவேளை உங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் அதாவது மூல நோய் வலி இருந்தா அத கூட சண்டை போடாதீங்க. அதுக்குன்னு ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் புரோட்டோகால் இருக்கு. முதல்ல பாத்ரூம் போறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி டாக்டர் கொடுத்த மயக்க மருந்து கிரீமை அப்ளை பண்ணுங்க. 2வது 5 நிமிஷம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. 3வது முடிச்சதுக்கு அப்புறம் ஜெட் ஸ்ப்ரேயோ இல்ல வெட் வைப்ஸோ வச்சு மெதுவா கிளீன் பண்ணுங்க. இது அந்த வலி இருக்கம்ங்கிற சைக்கிளை உடைக்கும். ரூல் நம்பர் 5, டாக்டர்ஸ் கொடுக்கற ஸ்டூல் சாஃப்ட்னஸ் அதாவது மலமிளக்கிகளை எடுத்துக்க தயங்கவே தயங்காதீங்க. நிறைய பேர் இது பழக்கமாயிடும், குடலை சோம்பேறியாக்கிடும்னு நினைப்பாங்க. ஆனா அது தப்பு. இந்த லாக்டோலோஸ் மாதிரி மருந்துகள் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான் வேலை செய்யும். அது குடலுக்குள்ள போய் தண்ணியை இழுத்து மலத்தை சாஃப்ட் ஆக்கும், அவ்வளவுதான். இது தாய்ப்பாலுக்கும் ரொம்பவே பாதுகாப்பானது. கடைசி ரூல் நம்பர் 6, 5 நிமிஷம். டாய்லெட்ல ரொம்ப நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு முக்கவே கூடாது. அப்படி செஞ்சா உங்க ஹெமராய்ட்ஸ் பிரச்சனை அதிகமாகும். 5 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. வரலையா
எந்திரிச்சு போங்க, கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்புறமா வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. சரி, நாம 6 முக்கியமான விதிகளை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விஷயத்தை சுத்தி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் இருக்கு. வாங்க, சயின்ஸை வச்சே அந்த கட்டுக்கதைகளை ஒன்னொன்னா உடைக்கலாம். முதல்ல ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டுக்கதை. வயிறு குறையணும்னா தண்ணி குடிக்கிறத குறைக்கணும்னு சொல்வாங்க. இது சுத்த பொய். தண்ணி குடிக்கிறத குறைச்சா வயிறு குறையாது. அதுக்கு பதிலா உங்களுக்கு கடுமையான மலச்சிக்கல் வரும். யூரின் போகும்போது பயங்கர எரிச்சல் இருக்கும். உங்க இடுப்புத்தல தசைகளும் டேமேஜ் ஆகும். தயவு செஞ்சு நிறைய தண்ணி குடிங்க. அடுத்த கட்டுக்கதை, நெய் சாப்பிட்டா குடல் வழுவழுப்பாகி மோஷன் ஈஸியா வரும்னு சொல்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெய்ங்கிறது ஒரு கொழுப்பு, அதுல ஃபைபர் கிடையாது. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தேவை ஃபைபரும் தண்ணியும் தான். பப்பாளி பழம் மாதிரி உணவுகள்ல அது நிறைய இருக்கு. நீங்க அதிகமா கொழுப்பு சாப்பிட்டா உங்க செரிமானம் இன்னும் மெதுவாதான் ஆகும். இப்போ நிறைய பெண்களை பயமுறுத்துற ஒரு பெரிய கட்டுக்கதை, டாய்லெட்ல முக்கினா கருப்பை இறங்கிடும்னு சொல்றது. பயப்படாதீங்க, ஒரே ஒரு தடவை முக்கிறதுனால உங்க கருப்பை வெளியே வந்துராது. அது ரொம்ப வலுவான தசைகளால உங்க உடம்போட இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா பல வாரங்களுக்கு தொடர்ந்து நீங்க முக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க இடுப்பு தள தசைகள் பலவீனமாகலாம். அதனாலதான் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டூல் சாஃப்ட்னஸையும் சரியான பொசிஷனையும் பயன்படுத்த சொல்றோம். சரி, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும். ஆனா சில அறிகுறிகள் தெரிஞ்சா நீங்க உடனே டாக்டர் கிட்ட போகணும். அந்த ரெட் ஃபிளாக்ஸ், அதாவது எச்சரிக்கை அறிகுறிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த 4 விஷயத்தையும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. 1. 6 மணி நேரத்துக்கு மேல வலியோட யூரின் போக முடியல. 2. 4 நாள் ஆகியும் உங்களுக்கு மோஷன் போகல. 3. உங்க மலக்குடல்ல இருந்து அதிகமா ரத்தம் வருது. நான் சொல்றது வஜைனல் ப்ளீடிங் இல்ல, மலக்குடல்ல இருந்து. 4. காய்ச்சல், குளிர், யூரின் போகும்போது எரிச்சல் மாதிரி UTI அறிகுறிகள் இருந்தா. இந்த 4ல எது இருந்தாலும் உடனே உங்க டாக்டரை கூப்பிடுங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க உடம்பு ஒரு அற்புதமான, நம்ப முடியாத அளவுக்கு மீண்டு வரக்கூடிய சக்தி கொண்ட ஒரு மிஷின். இப்போ அந்த மிஷனை எப்படி பாதுகாப்பா வழிநடத்தணுங்கிற சரியான கருவிகளும் அறிவும் உங்ககிட்ட இருக்கு. சரி, இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுடைய அச்சமில்லாத பிரசவத்திற்கு பிந்தைய பயணத்திற்கு தயாராக இன்னைக்கே இப்போவே உங்களால செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன? யோசிச்சு பாருங்க. உங்க ஆரோக்கியமான பயணம் இப்போதிருந்தே தொடங்கட்டும்.